இன்னும் அமர்ந்து கொள்வோம். மறுபடியும் ஒரு நாள் ஒரு நாளிலே நாங்கள் எல்லாரும் சந்திச்சிருக்கோம். அது கர்த்தருடைய கிருபையை நாங்கள் மீட்பதும் நிர்மூலமாகாமலும் இருப்பது அவருடைய கிருபையை. இன்றைக்கு ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு நாள் மாதிரி ஒரு நாள். அதாவது இங்கே தலையங்கப்படி இன்னைக்கு அங்கவீனர்களுக்கான ஞாயிறு. அங்கவீனர்களை குறித்து நாங்கள் பார்க்குற ஒரு ஞாயிறாக இருக்குது. அதாவது அங்கவீனர்கள்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், காது கேட்காதவங்க, இல்லாட்டி வாய் பேச முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க, அவங்க எல்லாம் அங்கவீனர்கள்னு சொல்லுவோம் நாங்கள். ஆனால் கூடுதலாக அவங்கள மாற்றுத்திறனாளிகள்னு சொன்னாலும் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு 2-3 ஃபாதர்ஸ் மாதிரி பற்றி சொல்கிறேன். ஒரு 2 ஃபாதர்ஸ் மாதிரி. அதில் ஒரு ஃபாதர் அவருக்கு கண் தெரியாது. அந்த ஃபாதர் வந்து பட்டப்படிப்பு ஒரு 3-4 படிச்சிருந்தாரு. அந்த ஃபாதர் இருக்கார் இன்னும் யாழ்ப்பாணத்தில், ஸ்டீஃபன் சொல்லி ஒரு ஃபாதர். அவரோட கண் பார்வை அவர் இழந்தாலும் அவருக்கு ஒரு ஞாபக சக்தி நல்லா இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு நாங்கள் பேசின வார்த்தையிலேருந்து எங்கனைக்கு பேசணும்னு சொல்லி யாராவது குழப்பி விட்டுட்டா மறந்து போயிடும். இந்த குழப்பில் வேறு ஏதாவது பேசிட்டாங்கன்னா, ஐயோ நான் என்னத்தை பேசிக்கிட்டு இருந்தேன் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் அந்த ஃபாதர் வந்து அவர் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி வீடியோ பண்ண தொடங்கினதே அந்த கொரோனா காலத்தில். அப்போ ஃபாதர் வந்து நினச்சா மக்கள்கிட்ட செய்தி போய் சேரணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்லைனில் சர்வீஸ் எல்லாம் செய்ய தொடங்கணும் கிரைஸ்ட் சர்ச்சில். அப்போ தான் முதல்ல இந்த வீடியோ பண்ண தொடங்குது. இப்போ ஆன்லைனில் சர்வீஸ் நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஷெல்டன் ஃபாதரும் இருந்தார், அவரும் இருந்தார். அப்போ அவர் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள திடீர்னு என் ஃபோன் வந்து என்னைய கைவிட்டுரும். அந்த ஃபோனில் திடீர்னு மெமரி ஃபுல் ஏதாவது ஆகிடும். அப்போ ஃபாதர் ஐயோ நின்றுச்சே அப்படின்னு சொல்லுவது கணக்காக ஃபாதர் அந்த எங்கனைக்கு விட்டாலும் அவங்களுக்கு திருப்பி தருவாங்க. இப்போ நான் பார்ப்பேன் அவர்கிட்ட புதுமையான இந்த விஷயம். அது ஒரு கர்த்தர் கொடுத்தது தான் அது. அதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு கண்பார்வை இல்லை, ஆனால் நல்ல ஒரு ஞாபக சக்தி கொடுத்து வச்சிருந்தார். இன்னொரு ஃபாதர் மைக்கேல் ஃபாதர், அவர் கிட்டத்தில் ஒரு அதாவது அவர் ஒரு பிரச்சனை நடக்கலை கர்த்தர்கிட்ட கிருபையால். ஆனால் அவருக்கு வந்து கண் பார்வை இழந்துருவார்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவர் சொன்ன வார்த்தை சொல்லியிருக்கார், எனக்கு ஒரு கண்ணு வச்சாவது ஊழியம் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர். அப்போ அது நாங்கள் அந்த வார்த்தையை நான் ரொம்ப யோசிக்கிறேன். இப்போ ஸ்டீஃபன் ஃபாதர் ஒரு கதை சொல்லியிருந்தார் எனக்கு. அவருக்கு இன்னொரு பழக்கம் இருந்துச்சு ஞாபக சக்தியில். இந்த எங்களோட ஃபோன் நம்பரெல்லாம் நாங்களும் ஃபோனில் தானே போட்டு வைப்போம் நம்பர்ஸ். அவர் வந்து நம்பர்ஸை பாடம் வைக்க வச்சுருப்பார். நான் இப்போ அவருக்கு கேட்டேன், எப்படி ஃபாதர் உங்களால் முடியுது? அப்போ அவர் சொன்னார், நாங்கள் எங்களுக்கு கர்த்தர் வந்து கொடுத்து வச்சுருக்கார் திறனை, நாங்கள் அதை பாவிச்சோன்னா அதை அவர் இன்னும் பெருக பண்ணுவார்னு சொல்லி சொன்னார் வார்த்தை. அது உண்மை. நாங்கள் வந்து ஞாபக சக்தி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ எத்தனை பேருக்கு திடீர்னு பைபிள் வசனங்கள் சொன்னோன்னா, இப்போ சங்கீதம் 23 வசனங்கள் சொல்லக்கூட நினைவு வரும். இது சங்கீதம் 23 தான். அப்போ 91 உள்ள சங்கீதம் காலை தள்ளாட விட்டார். இப்போ இன்னைக்கு 66 இருந்துச்சு காலை தள்ளாட விட்டார் அப்படின்னு சொல்லி. நான் அதை நம்புகிறேன். ஏன்னா ஒரு நாள் கால் நடந்ததே இல்லை. நான் இங்கே வந்துக்கிட்டு ஒரு நாளும் நடந்ததில்லை, இது வரைக்கும் நடந்ததில்லை. ஒரு நாள் விழுந்திருப்பேனா இருக்கும். இந்த பைக்கில் போயிட்டு விழுந்திருக்கேன். அந்த கால் இடராத வந்து நான் முழுமையாக நம்புறேன். கர்த்தர் வந்து எங்களை எந்த நாளும் நடத்திக்கிட்டு வரான்னு சொல்லி உங்களையும் நடத்திருப்பார் நம்புகிறேன். அப்போ அப்படி நாங்கள் சில காரியங்களை பார்த்தோம். இப்போ எங்கள் ஃபாதர் அப்படி ஒரு விஷயமும் சொன்னார். நம்பர் பாடம் வைக்கிறத பற்றி கேட்டோன்னு அதுக்கு சொன்னார், ஒவ்வொரு நம்பருக்கும் பின்னாடி ஒவ்வொரு ஆத்மா இருக்குது. அதாவது ஒவ்வொரு மனுஷர்கள் அவங்களோட தேவைகள் இருக்கும். நான் வந்து அதுக்காக அப்படி ஒரு கர்த்தர் திறன் கொடுத்தார், நான் அந்த திறனை அதுக்கு பயன்படுத்துகிறேன், அவர் அதை பெருக பண்ணார் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த ஃபாதர் அந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இப்போ இன்றைக்கி நாங்கள் அதை பற்றியும் யோசிக்கிறோம். இன்னும் நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். இப்போ நாங்கள் எங்களோட சரீரத்தை எடுத்து நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் எங்களோட சரீரம் எப்படி இருக்குது, என்ன வேலை வேணும் எல்லாம் தெரியும். இப்போ நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். பாருங்கள், கர்த்தர் வந்து எங்களை எந்தவித குறையும் இல்லாமல் படைச்சிருக்காரு. இப்போ யோசிச்சு பாருங்கள், நிறைய பேர் இருக்காங்க வாய் பேச முடியாத இருக்காங்க தான். ஆனால் அவங்களை குறித்து நாங்கள் சில காரியங்களை அப்போ நாங்கள் எவ்வளோ நன்றியாக இருக்கணும் கர்த்தருக்குன்னு சொல்லி நாங்கள் அதை வச்சு நாங்கள் யோசிக்க வேண்டியது என்ன, அவங்க செஞ்ச பாவமாக இருக்கும், இல்லாட்டி அவங்களோட பரம்பரையில் செஞ்ச பாவனால் அப்படி இருக்கா பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நினைக்காம நாங்கள் என்ன நினைக்கணுமோ, கர்த்தர் எங்களை இப்படி ஒரு நல்ல ஒரு
அதாவது சரீரத்தை கொடுத்துருக்காருன்னா எதுக்காக? நன்றி செலுத்துறது. எப்படி நன்றி செலுத்துறது? அவருக்காக ஏதாவது ஒரு காரியம் நாங்கள் செய்யணும்னு சொல்லி. இப்போ இந்த இன்னொரு சகோதரர் வந்திருக்கார். அவர் வந்து தமிழ் அவ்வளோ தெரியாது, அதாவது இவனுக்கு இருக்கிற சகோதரர். அவரை பற்றி சாட்சின்னு சொல்கிறேன். அவர் அதாவது பௌத்த பின்னணியிலிருந்து வந்தவர். அவர் வந்து இந்த பிறகான இந்த டான்ஸ் இது பண்ணுவது அதில் இருந்தவர் தான் இந்த பிரதர். அப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட ஒருத்தர் கர்த்தர் வந்து அவருக்காக தேர்ந்தெடுத்திருக்காரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் முந்தி கிறிஸ்தவர்களை பற்றி என்ன நினைச்சிக்கிட்டு இருந்தீங்க? அவர் சொன்னார், ஏசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போ கிறிஸ்தவர்கள், அதாவது பவுல் மாதிரி சவுலாகிறதுக்குள்ள கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தின மாதிரி இவரும் அப்படி இருந்தார். ஆனால் கர்த்தர் பாருங்க, அவர் ஒரு ஏதோ ஒரு விபத்துக்குள்ளாக அவர் என்னது நடக்க முடியாமலாம் பிரச்சனை இருந்திருக்கு அவருக்கு. அவருக்கு சாட்சி அப்புறம் நீங்கள் அவர்கிட்ட கேட்குறதுனா கேளுங்க, அவர் சொல்லுவார். அப்போ அப்படி அவரை அந்த அந்த என்னது அந்த அந்த ஆக்சிடென்ட் ஆகுறது கூடாது கர்த்தர் அவர் கொடுத்துருக்காரு. பட்டு இன்னைக்கு இப்போ 13 வருஷம் ஆகுது அவர் ரசிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஊழியத்தில் தான் இருக்கார். அவர் வந்து என்னது பார்ட் டைம் வேலைகள் செய்வார், ஆனால் ஊழியத்தில் ஒரு சகோதரனாக இருக்கார். இப்போ இன்னைக்கு ஏதோ தற்செயலாக என்னோட வந்தார், வேறு சேர்த்துக்கு போகிறத பார்த்தோன்னா அவங்களுக்கு சாட்சியை பகிர்ந்துட்டாங்க. அவர் வந்து எப்படி ஏற்றுக்கிட்டாரு. நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம், அந்நியன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எங்களுக்கு தெரியுமா? 10 பேர் சுகமாகியிருக்காங்க. அதாவது 17வது வசனம் 17 10 பேர் அல்லவா, மற்ற 10 பேர் எங்கேன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்வி வந்து எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. நாங்கள் இப்போ இதில் அந்நியன்னு சொல்லக்கூட நாங்கள் வந்து அப்படி பார்த்தா ஒரு தூரமாக தான் நாங்கள் இருந்தோம். அந்த சமுதாயத்தில் நாங்கள் இருக்கலை. அந்த நேரம் நாங்கள் இஸ்ரேலர்களா யூதர்களா அந்த சமாரியர்களாவோ அங்கனைக்கு இருக்கல. நாங்கள் இன்னைக்கு சொல்கிற ஒரு சமாரியர் தான். இன்னொரு சமாரியன், நல்ல சமாரியன் கதையிலையும் பார்த்தா ஒரு சமாரியன் தான் வந்து காயத்துக்கு மருந்தெல்லாம் கட்டி அந்த அடிப்பட்ட மனுஷரை வைத்தியசாலை கூட்டிகிட்டு போவார். சமாரியன் தான் அந்த சொல்வார். அப்போ நல்ல சமாரியன் வந்து இயேசு. இன்னைக்கு வந்து நாங்கள் பார்க்குறோம் 10 பேர் குணமடைகிறாங்க சுகம் இல்லாமல் வந்து. நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க ஒரு இந்த கிட்டத்தில் கொரோனா காலத்தில் என்னது அந்த ஊசி அடிச்சுட்டு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல, எனக்கும் தந்தாங்க. இப்போ ஒரு கார்டு இந்த ஊசியெல்லாம் அடித்து அந்த கார்டை வச்சு தான் நீங்கள் பயணம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி முந்தி காலத்தில் மோசை போட்ட சட்டங்கள், மோசை தான் சட்டங்கள் நிறைய செய்திருக்க. அவர் போட்ட ஒரு சட்டம் தான் சுகமாகிட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் காட்டணும் சமுதாயம். ஏன்னா அவங்க ஒதுக்கி தான் வச்சுருப்பாங்க சுகம் இல்லாதவங்க. முக்கியமாக இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் ரொம்ப வேறொரு தீவிர கூட கொண்டு போய் போட்டுருவாங்க. இந்த குஷ்டரோகம் வந்தாக்கள் அதெல்லாம் இப்போ இல்லைனால நல்லது. அப்படி இருந்துச்சுன்னா டக்குன்னு பரவும். அதனால அவங்கள கொண்டு போய் வேறு இடத்துல போட்டுருவாங்க. அடுத்து தடுப்பூசி இல்லை, மருந்து இல்லை, அப்போ அது செய்ய வழி இல்லாததுனால அவங்களை கொண்டு போய் வேறு இடத்துக்குவாங்க. இந்த 10 பேர் வந்து சுகம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இயேசுவே ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அதாவது எங்களுக்கு இறங்கும்னா இறங்கி எங்களுக்கு மனம் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இப்போ ஆசாரியருக்கு போயிட்டு காட்டணும்னு சொல்லுவாங்க. ஆசாரியர் ஒருத்தருக்கு காட்டணும் சுகமாகி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு செக் மாதிரி இப்போ செக் எழுதி கொடுப்பாங்க. அந்த காலத்தில் ஒரு பட்டியல் கட்டுறவங்களும் நம்ம அப்படி. அவர்கள் ஒருவன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடைய தேவனை மகிமைப்படுத்தி. இப்போ இன்னைக்கு முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் சில நேரங்களில் மறந்து போயிடுவோம். இப்போ இவ்வளோ காலமும் எங்கள் நடத்தி வந்த கருத்துன்னு சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துறது நான் என்ன தான் செய்யணும், எனக்கு சல்லி இல்லை அப்படின்னு சொல்லி சில நேரத்துக்கு நாங்கள் விருப்பமாக இருக்கும். ஆனால் சல்லி இல்லை, எங்களோட திறமையை பார்ப்போம். எங்களோட ஏதாவது ஒரு திறமை இருக்கும், சின்ன ஒரு வேலை இருக்கும். இப்போ எங்களுக்கு ஆவாஸ் ஃபெஸ்டிவலோட போகுது. ஆவாஸ் ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் நினைப்போம் இன்னத்தான் நான் செய்வேன், நான் என்ன வேலையாக செய்வேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறதுல நாங்கள் யோசிப்போம். அப்படி யோசிச்சுட்டோம்னா எங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்காது. ஆனால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச சில நேரத்தில் எங்கள் வீட்டில் கீரை ஏதாவது இருக்கும், இல்லாட்டி என்னது கண்டுகள், மரக்கன்றுகள் உங்களுக்கு நடுறதுக்கு நல்ல ஒரு திறமை இருக்கலாம். ஒரு அந்த கன்றுகளை எப்படி வளர வைக்கிறது அதை நீங்கள் எடுத்து விதை போட்டு அந்த கன்றுகளை கொண்டு வைக்கலாம். அதாவது நீங்கள் எதை கொடுக்குறீங்கிறது கவலைப்படாங்க. நான் வந்து
முதல்ல ஒரு ஆவசிஸ்டையில் தான் கோழி முதல் வாங்கினேன் 250,000. அப்போ வாங்கினது ஒரு ஆவசிஸ்டையில். அவங்க வந்து நினைச்சிருக்கலாம் நான் கோழி தண்ணி வச்சுருக்கேன், கோழி எல்லாம் சேர்த்து கொண்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி அப்படி யோசிக்கல. அவங்க அதை கொடுத்தாங்க, நான் வாங்கினேன். அதே மாதிரி ஒரு கடை இருந்துச்சு. கடையில் உள்ளவங்க வந்து சீனி கொஞ்சம் கொண்டு வந்து சேர்த்து கொடுத்தாங்க. சீனி அப்புறம் அரிசி அதெல்லாம் அவங்களோட கடை தண்ணி. இப்போ அவங்களுக்கு பலனா அதை கொடுத்தாங்க. நாங்கள் நினைக்கக்கூடாது ஒன்றுமே இல்லைன்னு. சில நேரத்துக்கு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ ஐயோ சின்ன பிள்ளைகள் ஆச்சு, நாங்கள் வேலையே செய்யலை, நான் ஸ்கூலுக்கு இல்லையா போவோம். அப்போ சின்ன பிள்ளைகள் வந்து கேம்ஸ் அதிகம் செய்யலாம். இல்லாட்டி இந்த பைபிளை டக்குன்னு திருப்பி ஒரு கேம் வைக்கலாம். அப்படியெல்லாம் நான் பெயருக்கு விளையாடி இருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். ஒரு சர்ச்சில் கேம் விளையாடி நானும் வைத்திருக்கேன். பைபிள் இப்படி டக்குன்னு திருப்பணும். இன்னொரு கேம் இருந்துச்சு, பைபிளை திக்காமல் வாசிக்கணும்னு சொல்லி. அப்போ அப்படியெல்லாம் செய்யலாம். அது நான் சும்மா உங்களுக்கு உதாரணம் தான் சொன்னேன். நாங்கள் அப்போ எங்களால் என்ன முடியும்னு சொல்லி யோசிச்சு பார்க்கக்கூட நாங்கள் கருத்திற்காக ஒரு வகையில் ஊழியம் செய்யறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் சில நேரத்துக்கு எங்களுக்கு தண்ணி கூட இருந்துச்சுன்னா இந்த ஊழியர்கள் எங்களுக்கு ஊழியர்களை தாங்க முடியும். அதாவது ஊழியர்கள் அவங்களோட கஷ்டத்தை தாங்க முடியும். அப்படி எல்லாம் செய்யலாம். இல்லாட்டி ஊழியர்களை மட்டும் இல்லை, ஏழைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களையும் நீங்கள் தாங்கலாம். அதுவும் கர்த்தருக்கு நீங்கள் செய்கிற ஊழியமாக இருக்கும். அப்போ எங்களுக்கு முடியாதுன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அப்போ இன்றைக்கி நாங்கள் நன்றி செலுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். போன கிழமை நாங்கள் சிறு பிள்ளைகள் குறித்து பார்த்தோம், அவங்களை பற்றி பார்த்தோம். அதாவது அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்படிப்பட்ட மனசுடையவர்கள், அதாவது பரலோக ராஜ்யத்தை சிறு பிள்ளைகளை போல் ஏற்கிறவர்கள். இப்போ நாங்கள் இன்னும் கீழே உள்ள விஷயங்களை பார்ப்போம். இன்னைக்கு உள்ள வாசகத்துக்கு கீழாக சில விஷயங்கள், அது இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் வந்து எச்சரிக்கையான விஷயங்கள். ஏற்கனவே நாங்கள் ஒரு நாள் பார்த்தோம் ஆயத்தமாகுதல் பற்றி. ஆயத்தமாகுதல் நாங்கள் ஒரு நாள் கல்யாண வீடு பற்றி பார்த்தோம். சின்ன பிள்ளை ஒரு பாபா வீட்டுக்கு வரதா இருந்தால் எப்படி நாங்கள் ரெடி ஆகிறோம்லாம் யோசித்தோம். அந்த காரியங்களை விட அப்பாற்பட்ட ஒரு காரியம்தான் இன்னைக்கு இருக்குது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கு ஏதுவாக இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு இருக்கிறதே. அங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம், தேவனுடைய ராஜ்யம் எங்க கிட்டதான் இருக்குதுன்னு சொல்லி இயேசு சொல்றாரு. இன்னும் விஷயம், இயேசுங்கிற பெயரை பாவிச்சு கடைசி காலத்தில் வரும்போது உங்களை ஏமாற்றுவார்கள். இயேசு வந்துட்டார், அந்த அங்கே கேண்டி பஸ் ஸ்டாண்டில் ஒரு மீட்டிங் நடக்குது, இயேசு வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் வந்து நம்பக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு போட்டிருக்கு. அதாவது நாங்கள் இயேசுவை சரியாக அறியலாட்டி நாங்கள் ஏமாந்துடுவோம். அதுதான் அதுக்கு நம்ம முக்கியமான விஷயம். சரியாக இயேசு அறியணும்னா எப்படி அறியணும்னா இந்த பைபிள் வசனம் கூடாக அறியணும், கனிகளோடாக அறியணும். இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார், எப்படி இருப்பார்னு சொல்லி நாங்கள் இந்த தாடி இல்லாட்டி இந்த முடி வச்சு அப்படி கண்டுபிடிக்கல. அது இயேசு. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இமேஜினேஷன். சில நேரங்களில் சில ஆட்கள் இருப்பாங்க, முடி வளர்த்து தாடி வச்சோன்னா உடனே இன்னும் இவர் இயேசு மாதிரியே இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் என்னமோ இவங்க பார்த்த மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இல்லை. இயேசு நாங்கள் காணணும்னா அவருடைய வார்த்தைகள் கூடத்தான் காண முடியும். அப்போ நாங்கள் அந்த உருவம் ஒன்று வச்சப்போ சும்மா நாங்கள் காட்டுறது. இப்போ யாராவது கேட்பாங்க தானே அவர் எப்படிப்பட்டவர் அறிந்திருப்பார், உருவத்தில் காட்டக்குள்ள அந்த உருவம் கூட ஒரு சிறு பிள்ளை வந்து இயேசு அந்த சிறுவையில் அறையும் போது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த காயம், முகத்தில் இருந்த ரத்தம், ஆக்கள் துப்புட எச்சிகள் எல்லாம் சேர்ந்து அந்த முகத்தில் இருந்து வெரோடிக்காக இருந்த சிறு பெண் கொண்டு போய் அந்த லேஞ்ச முகத்தை தொடச்சிருக்காங்க. அது மூலமாக அந்த லேஞ்ச வந்து இன்னொரு தான், அந்த லேஞ்ச வச்சு தான் அந்த உருவத்தை செஞ்சுருக்காங்க. இப்படி தான் இயேசு வந்திருப்பார், தாடி வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லி. அப்போ அதில் வந்து சில நேரங்களில் மாறி இருக்கலாம். எங்களுக்கு அது தெரியாது, நாங்கள் காணலை. நாங்கள் காண வேண்டியது வந்து எங்களுடைய இருதயத்தில் இயேசு அவர் காணலாம், அவருடைய வார்த்தைகள் கூடாது. அப்போ நம்ம ஒரு நாளும் ஏமாந்துடக்கூடாதுன்னு இயேசு உங்களுக்கு சொல்கிறார். உங்களுக்கு சொல்கிறாரு பாருங்க, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல் மனுஷகுமாரனும் நம்முடைய நாளிலே தோன்றுவார். இப்போ பாருங்க, மின்னல் எப்படி வரும்? மெதுவாக மின்னல் அப்படி வராது. மின்னல் வந்து டக்குன்னு வந்துட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு நாள் வருவார் இயேசு கிறிஸ்து, மின்னல் போல
தான் வருவார். மின்னல் போல இன்னொரு விஷயம் நடக்கும், அது அடுத்தது. அதுல தான் நாங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், இங்கே போதிச்சுக்கிட்டு இருக்கேன், நானும் உங்களில் இருக்கிறது தான். அப்போ போதிச்சுட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தா நான் பார்க்குறேன்னா எங்கே ஆட்களை நான் காணும், இங்கே நிற்கிறது கேட்டுக்கிட்டு இருந்தது. இந்த இப்போ இல்லை, இப்போனா சின்ன பிள்ளைகள் வந்து திடீர்னு காண போயிடும், இங்கே வெளியில் எங்கேயாவது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அப்படி இல்லாமல் திடீர்னு காணாம போயிடுவாங்க. அதுக்கு பேர் இந்த இங்கிலீஷில் ரப்சர்னு சொல்லுவாங்க, தமிழில் என்ன வேர்டு இருக்கிறது ரப்சர். டக்குன்னு எல்லாரும் ஒரு நொடி இல்லை, அது சொல்கிறது க்ஷணம், நொடியும் இல்லை, அது ரொம்ப ஸ்பீடான ஒரு டைம். அப்படி சொல்லக்குள்ள காணாம போயிருப்பாங்க. அதாவது ஒருத்தர் வந்து என்னென்ன மாதிரி இருப்பாங்க பாருங்க. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அதாவது அவனுக்கு இன்னொரு விஷயம், லோத்து கதையை நாங்கள் யோசிக்கிறோம். லோத்துல மனைவி, இப்போ லோத்துனால அந்த கிராமம் அழிக்காமல் இருக்கலாம்னு சொல்லி நினைச்சார். ஒரு நீதிமானி நிமித்தம் அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு 10 தடவை ஆகி கடைசிக்கு லோத்திர குடும்பம் மட்டும்தான் தப்பிச்சு. லோத்திர குடும்பத்தில் என்ன நினைச்சு, லோத்திர மனைவி அவங்க என்ன பார்த்துருப்பாங்க, ஐயையோ நான் வாங்கி வச்ச சாரியெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துருப்பாங்க. அவர் கற்பனை. அப்போ நான் வாங்கி வச்ச நகையெல்லாம் அங்கே மூழ்கி போகுது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருப்பாங்க. திரும்பி பார்த்தோன்னா என்ன நடந்துச்சு, தூளாயிடுச்சு. அப்போ இன்னும் அந்த உப்புத்தூள் இருக்கிறதா யாரோ எனக்கு போன வாரம் கூட சொல்லிட்டு எனக்கு தெரியாது, அது இந்த கிழமை இப்படி வாசகத்தில் வரும்னு சொல்லி. அப்போ நான் சும்மா ஒரு வெள்ளை கலர் இப்படி ஒரு தூள் இருந்துச்சு. அப்போ எல்லாரும் சும்மா சரி காட்டினேன், யார் பணத்தில் இந்த பாருங்க தான் அந்த லோத்துல மனைவியிட தூள் தான் பாருங்க, உப்பு தூள். அது ஒரு வெள்ளை கலர் சீட் ஒன்று சும்மா காட்டினேன் விளையாட்டுக்கு. அப்போ லோத்திர மனைவிக்கு அப்படி நடந்துச்சு. நோவா பேழைக்குள் பிரவேசித்து நாள் வரைக்கும் நோவாவை பற்றி அங்கே சொல்கிறாங்க, நினைவு போகிறாங்க. என்னன்னா இப்போ நாங்கள் சொல்கிறோம் தானே, இப்போ வருகை சமீபம் ஆயிட்டு. இப்போ நோவாவும் இதே மாதிரி தான் அந்த நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தப்ப எல்லாரும் மனம் திரும்புங்கள், பரலோகராஜன் சமீபமாயிட்டு இல்லை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தால் எல்லாம் மனம் திரும்புங்க, உலகம் அழிய போகுது, நீங்கள் இப்பயாவது மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் நீதியை பறிச்சாங்க. பரலோகத்துக்கு சொன்னது யோவான் தான். அவர் அப்படித்தான் அவர்கிட்ட பேசி அப்போ அவர் எத்தனை வருஷம் பண்ணிருக்கோம் அப்ப 100 வருஷம் பிரசங்கம் பண்ணிருக்காரு. சொல்ல கேட்குவா, அது எங்க உலக வழியை போதுதான் நல்லா பல்ல இழிச்சுக்கிட்டு சூரியன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படித்தான் இருப்பாங்க. இன்னைக்கும் நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய வருகை சமீபம் சொல்லுவாங்க. அதான் இப்பதான் எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்களே வரலையே அப்படின்னு தான் மக்களாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவருடைய வருகை சமீபங்கிறது உண்மைங்கிறதுக்கு ஆதாரம் இப்போ சில இடங்கள்ல அந்த எக்கால சத்தம் கேட்குது. அந்த எக்கால சத்தம் எங்கள் தங்கச்சி கூட இந்த கதையை சொல்லிச்சு. தங்கச்சியும் அதுக்கு எக்கால சத்தம் கேட்டதான் எனக்கு சொல்லிருந்துச்சு. அப்படா உண்மைக்கும் அவ்வளோ பெருசாக நினைக்கல. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பாஸ்டர் சொன்னார் அந்த கதையை, எல்லாருக்கும் அவர் சொன்னார் எக்கால சத்தம் ஊதப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னும் வருகை சமீபம் ஆயிட்டுன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா நடக்கிற காரியங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கு. ஆனால் நாங்கள் வந்து அலர்ட்டாக இருக்கணும். என்னன்னா ஏசு அங்கே வந்துட்டார் இங்கே வந்துட்டாருன்னு சொல்லி எங்களை ஏமாற்றுவாங்க. இப்போ அந்த காலம் ஏசுல நாமத்தை வச்சு சிலாக்கள் என்னது உபதேசம் பண்ணுறாங்க, பேய் விரட்டுறாங்க. ஆனால் பேய் விரட்டுறது இயேசுர நாமத்தை விற்கிறாங்க. இப்போ நிறைய பேர் இந்த காலத்தில் இயேசுர நாமத்தை வீட்டில் வழங்கிட்டு இருக்காங்க, வித்துட்டு இருக்காங்க. அதாவது ஊழிய செய்கிறத சொல்லி பணம் பறித்து கொண்டிருக்காங்க மற்றவங்க கிட்ட இருந்து. இப்போ அவங்க எல்லாம் என்ன நடக்கும்னு தெரியாது அவங்களோட நிலைமை. ஏன்னா இயேசுர நாமத்தை வீட்டில் வழங்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கற்பனை எங்களுக்கு கொடுத்த ஒரு கற்பனை. ஆனால் அந்த ஊழியக்காரர்களே அதை கடைபிடிக்காம அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் கிட்டத்துலேயே சந்திச்சேன் அந்த மாதிரி ஒரு ஆட்கள். அப்போ பேய் விரட்டுறதா நினைச்சிட்டு அடுத்தது சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரக்காரர்கள் இருக்காங்களே அவங்ககிட்ட போயிட்டு சாஸ்திரம் கேட்பாங்க உலக மக்கள். நம்மளோட கிறிஸ்தவர்கள் போயிட்டு சாஸ்திரம் கேட்குறாங்க ப்ரொஃபட் கிட்ட. நான் பேர் சொல்ல மாட்டேன், எனக்கு ப்ரொஃபட்னு நான் பொதுவாக சொல்கிறேன். அவரையே அவர் ப்ரொஃபட்னு சொல்லிக்கிற பேய்கள் மூலமாக தான் அது நடக்குது.
அது வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா, ஒழுங்கா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதில்லை, அதாவது கேட்டதில்லை, வாசிச்சதில்லை, தியானிச்சதில்லை. அதனால அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கணிதலால் அறியலாம். என்னைக்காவது என்னது இயேசு வந்து இவ்வளோ பெரிய, அதாவது சுவிசேஷம் பண்ணது இயேசுவை தவிர வேற யாரும் இல்லை. அவரை பற்றி தான், ராஜ்யத்தை பற்றி அவர் அறிவிக்கிற அவருக்கு இந்த பாதுகாவலர்கள் இருந்தாங்க. ஒரு கேள்வி, பாதுகாவலர்கள், பாடி கார்ட்ஸ் அப்படி யாரும் இல்லை. ஆனால் இப்போ ஊழியக்காரர்கள் சில பேருக்கு பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அந்த பாஸ்டருக்கு ஏதாவது அடிக்க போனீங்கன்னா அவங்க உங்களை அடிச்சு போட்டுறாங்க, தண்டி ஆக்கள் சரி. அதுதான் இப்போ நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நாங்கள் எல்லாத்தையும் நம்பக்கூடாது. இப்போ சில ஆக்கள் வந்து கள்ள போதனைகள் செய்கிறாங்க. இப்போ வேதத்தை புரட்டுகிறவர்கள் வருவார்னு சொல்லி சொல்லப்பட்ட பைபிளில் சொன்னபடி பார்த்தோம்னா கள்ள போதனைகள் வர்றாங்க. அவங்க வந்து எங்களை மாற்றி அப்படி இது இல்லை விஷயம், இதில் சொன்னது வந்து இதை பற்றி இல்லை தம்பி, இது வந்து இப்படி சொல்லியிருக்கணும் நாங்கள் சொன்னோம், அப்படியா அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பிடுவோம். ஏன் தெரியுமா? ஒழுங்காக தியானம் பண்ணாங்கனால. நாங்கள் வந்து இதில் உறுதியாக இருக்கக்குள்ள எங்களை அவங்களுக்கு ஏமாற்ற முடியாது. அவங்க சொன்னாலும் அப்படியா, ஆனால் எப்படி இல்லையா பிரதர், நாங்கள் கேள்வி கேட்குறோம். அப்படி கேள்வி கேட்குறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதுதான் அப்போ நாங்கள் கடைக்கு தப்பிச்சிடலாம். அப்போ அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள பண்டங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அந்த முதல் சொன்ன மாதிரி இந்த லோத்தின் மனைவி மாதிரியே ஒரு கதை தான். அந்த வீட்டில் இருக்கிற சாமானை பற்றி யோசிக்கக்கூடாது. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அந்த நேரம் நீங்கள் நினைச்சுக்கிறீங்க, லோத்தின் மனைவி என்ன யோசிச்சாங்க? ஐயையோ என் சாமான்லாம் போச்சே, நான் வாங்கி வச்சேன். இந்த காலத்துல இருந்தால் ஐயையோ நான் வாங்கி வச்ச க்ரீம் எல்லாம் போச்சே, லிப்ஸ்டிக் எல்லாம் வந்து பாருங்க இப்படி தண்ணியில் அடிச்சுட்டு போகுதேன்னு எழுதுவாங்க. இல்லாட்டி இந்த ஐயோ இப்போ புதுசாக வாங்கின ஐஃபோன் 17 அநியாயமாக தண்ணியில் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி புலம்புவாங்களா இருக்கும். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்கிறான். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையிலே படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது எல்லாரும் போக மாட்டாங்கிறது தான் அந்த அர்த்தம். அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் இது. அதாவது நியாயத்தீர்ப்பு இல்லை, நியாயத்தீர்ப்புக்கு முதல் நடத்துகிற காரியங்கள் தான் இது எடுத்துக்கொள்ளப்படுதல். இங்கிருக்கு பார்த்தோம்னா இப்போ நான் சொன்ன உதாரணம் மாதிரி ஒரு ரப்சர்னு சொல்லி ஒரு வீடியோ இருந்துச்சு. நான் அந்த வீடியோ ஒரு நாளைக்கு கிடைச்சுன்னா நான் உங்களுக்கு போட்டு காட்டு கொடுத்து அது ஒரு அது வந்து இந்த இந்த சொன்ன பைபிள் வசனம் படியே அழகாக அதில் காட்டியிருக்கு. ஒருத்தர் மாவரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, 2 பேர் அந்த மாவரைப்பாங்க. இப்படி 2 பேர் வேணுமே, அந்த 2 பேர் அரைச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் காணும். அப்போ ஒருத்தர் எப்படி தனியாக இருப்பார், அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். அப்புறம் 2 பேர் தூங்கியிருப்பாங்க, ஒருத்தர் காணும். ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருப்பாங்க 2 பேர், இங்கிட்ட ஒருத்தர் இங்கிட்ட ஒருத்தர். ஊஞ்சல் தள்ளுறவர் காணும், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காரு. ஊஞ்சல் இல்லை, ஊஞ்சல் உட்காந்துருந்தவர் காணும், ஊஞ்சல் தள்ளுறவர் இருக்காரு, அவர் வெறும் ஊஞ்சலை தள்ளிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் டக்குன்னு ஐயோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகும். ஆனால் எங்களுக்கு தெரியும் அப்படியே சம்பவம் நினைச்சுன்னா என்ன நினைச்சுன்னு சொல்லி. ஏன் தெரியும்? இந்த பைபிள் வசனத்தில் அப்படி சொல்லியிருக்கிறத நாங்கள் வாசிச்சிருந்தா எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் வந்து கர்த்தர் இடத்துல இன்னும் நெருங்கி சேரணும்னு சொல்லி எச்சரிக்கையான சில வார்த்தைகள் தான் இன்னைக்கு கூறப்பட்டிருக்கு. திரிகை திரிகிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவர் கைவிடப்படுவார். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவர் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், இனம் எங்கேயோ அங்கே கழுகுகளும் வந்து கூடும் என்று பதில் சொன்னார். அதுக்கு கீழே ஒன்று, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உண்மையை சொன்னார். அது வந்து இன்னொரு நாளைக்கு பார்க்கணும், ஏன்னா அது ஒரு தனி ஒரு சாப்டர். அப்போ நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கிறதையும் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த ஒரு நேரமாகவும் விழித்திருக்க மாட்டீங்களான்னு இயேசு ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த விழித்திருங்கள்னு சொல்லக்கூட நீ கூட ஆத்மா விழித்திருக்கணும். எப்பயும் இந்த சில பாஸ்போஸ்மார்கள் இருக்காங்க, ஊழியக்காரர்கள், அவங்க தூங்குற நேரமும் இயேசுவே அப்படின்னு சொல்லி அந்த அவங்க மூச்சு எடுக்கணும் கூட இயேசுவேன்னு சொல்லி சத்தம் வர சில ஊழியக்காரர்களையும் நான் கண்டிருக்கேன். அப்போ யோசிப்பேன், முந்தைய அந்த நான் சொன்ன ஃபாதர் கூட பைக்கில் வந்து தூங்கிடுவார். அவர் கண் தெரியாத ஃபாதர்னு சொல்லி அவர் வந்து பைக்கில் வரக்குள்ள இப்படியே தூங்கிடுவார். நான் பயம், ஐயோ ஃபாதர் தூங்கிட்டாரு,
நான் டக்குன்னு என்ன பண்ணுவேன்னா பிரேக் அடிக்க, அப்போ அந்த அதிர்வுடைய எதிர்பார்த்தனை அப்படி செய்வேன். அப்போ அந்த ஃபாதர் கூட இயேசுவே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவார். நானும் யோசிப்பேன், ஃபாதர் வந்து எப்பயும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பார், அதாவது எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், எல்லா சந்தர்ப்பத்திலையும் இன் ஆல் அப்படின்னு சொல்லி, அதாவது இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் வந்து எந்தெந்த சிச்சுவேஷன்ஸில் ஸ்தோத்திரம் செஞ்சோம். நான் வந்து இப்போ ஒரு ஒரு ஃபியூட்டல் ஹவுஸில் யாராவது ஸ்தோத்திரம் செலுத்துவாங்களா, இல்லாட்டி எங்கேயாவது போயிட்டு விழுந்து காயமாகி அடிபட்டிருக்கிறவங்க யாராவது ஸ்தோத்திரம் செலுத்துவாங்களா? நான் வந்து செஞ்சுருக்கேன். அதனால தான் இப்போ சொல்கிறேன். 2023 ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நான் இந்த நாயோட பாஞ்சி போயிட்டு ஈடுபட்டு விழுந்தோட இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு ஆன்டி தான் அதை சொல்லி கொடுத்தாங்க, எப்பயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க இயேசுக்கு சொல்லி. அந்த ஆன்டி சொன்னால் நான் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துவேன். இப்போ இந்த ஃபார்மில் முட்டை இல்லாமல் போனாலும் சரி, இருந்தாலும் சரி ஸ்தோத்திரம் செலுத்துவேன். அது நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு செய்ய சொல்கிறதுக்காக தான் அதை சொல்கிறேன். அப்போ அப்படி விழுந்தோடையும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த அப்பாவோட ஃபியூனரல் நேரம் ஒரு பேனர் மாதிரி ஒரு தொங்க போட்டிருக்கேன். பேனரில் வீட்டில் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒரு தாளில் இப்படி போட்டுருந்துச்சு. நான் வந்து எல்லாத்தையும் அந்த கலெக்டர் ரோடு வீட்டில் உள்ளவங்கலாம் நான் சொன்னேன், அதை மட்டும் வைங்க, ஏன்னா அது கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நான் அதை வைக்க சொன்னேன் அப்படியே. அப்போ நாங்கள் வந்து எல்லா நேரத்துலையும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணுங்கிறது நான் வந்து ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ நாங்கள் திருப்பியும் யோசித்து பார்ப்போம், எங்களை இவ்வளோ நல்லா படித்த கடவுளுக்கு நாங்கள் எவ்வளோ செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ சற்று நேரம் யோசித்து பார்ப்போம். நல்லா யோசிச்சு பாருங்கள். எங்களுக்கு சில பேருக்கு வந்து சிலர் வந்து முடி கூட இருக்காது சில ஆட்களுக்கு. அப்போ எங்கள் எல்லாருக்கும் முடி கூட இருக்குது. அப்போ சில பேருக்கு கை இருக்காது. ஒரு ஒரு திட்டத்தில் நடந்த ஒரு விஷயம், நான் ஒரு ஊழியத்துக்கு என்னது மெதவச்சிய பகுதிக்கு போயிருந்தேனோ, மெதவச்சிய பகுதியில் ஒருத்தர் கால் ரெண்டும் இல்லை, அவருக்கு வந்து இதுக்கு கீழே கால் இல்லை. அப்போ எப்படி கவலையாக இருக்குது, 7 வயசு, அவருக்கு பேர் அசன் பேர் சொல்லி. இப்போ நான் வந்து அதை பார்த்துட்டு கவலைப்பட்டேன். ஆனால் அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு அவருக்கு சொல்லி, சகோதரரே நீங்கள் எத்தனை வயசுன்னு கேட்டோன்னு பார்த்தா 2 வயசு. அப்போ நான் சொன்னேன், ஐயோ எனக்கும் அதே வயசு தான், உங்களை பார்த்தா எனக்கு கவலையாக இருக்குது, ஆனாலும் நீங்கள் கர்த்தர் நம்புறீங்களா இருந்தால் உங்களை நடக்க வைப்பார் அப்படின்னு சொல்லி அப்படின்னு வார்த்தை சொல்லிடுவோம். யோசிச்சு பாருங்க, கால் ரெண்டும் எனக்கு இல்லை, உங்களை நடக்க வைப்பான்னு சொல்லி வார்த்தையை சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போ சரியாக போன வாரம் அந்த 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 ஏரியா பாஸ்டர் சொல்லிச்சு. அவருக்கு கேட்டேன், அவர் எப்படி இருக்கார், நல்லா இருக்கார் கேட்கல சொன்னார். இப்போ அவருக்கு நடக்கிறதுக்கு அந்த இது செஞ்சு கொடுத்துருக்காங்க, இரும்பு காலம் அந்த ஆர்மியால் செஞ்சு கொடுத்துருக்கோம். சரியாக நாங்கள் அங்கே போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்து 1 மாதத்துல எனக்கு சந்தோஷம். நான் வந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கேன். நான் வந்து எப்படி சொல்ல யோசிச்சு பாருங்க, அந்த காலே இல்லாத ஒரு ஆளுக்கு உங்களுக்கு 2 காலையும் நீங்கள் நடந்து போவீங்க, கர்த்தர் நம்பணும் அப்படின்னுலாம் சொல்லிட்டு வந்தேன். அவர் ஒரு பௌத்தர், அவருக்கு நான் கர்த்தரை வெளிப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லிட்டு வந்தேன். சாட்சியாக அவர் இப்போ நடக்கிறலாம் அந்த பாஸ்டருக்கு சொன்னார். அப்போ அந்த மாதிரி அது ஒரு என்னது கர்த்தர் யாருன்னு காட்டுறதுக்காக அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த பிரதருக்கு கர்த்தரை தொடுறதுக்காக அவருக்கு என்னது இவர் தொடுறதுக்காக அவர் ஒரு உபாத்தியத்துக்குள்ள போயிருக்கார், ஒரு பிரச்சனை உள்ளது போயிருக்கார். அதற்குள்ளாக கர்த்தர் அவரை தொட்டு இன்னைக்கு 13 வருஷமா அந்த ஒரு பாஸ்டர் கிட்ட இருக்கார், வேலை செஞ்சார். இப்போ இங்கே வந்திருக்கார். அப்போ எங்களோட வாழ்க்கையிலேயே நாங்கள் யோசிச்சு பார்ப்போம், இன்னைக்கு நாங்கள் என்னென்ன விதத்தில் கர்த்தருக்கு இன்னும் செய்யலாம், அதிகமாக வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிப்போம். இன்னைக்கு பாருங்க, நான் இந்த ஜெபத்தை சின்ன ஜெபம்ன்றது தெரியும், அதனால யாருனாலும் வாசிக்கலாம். இது வாசிக்க தெரிஞ்ச யாருனாலும் வாசிக்கலாம் முடியும். இப்போ நாங்கள் எங்களையும் தகுதிப்படுத்திக்கிறோம். நாங்கள் நினைக்கக்கூடாது, ஐயோ நாங்கள் எப்படி இதெல்லாம் செய்யறது அப்படின்னு நினைக்காம பைபிள் வாசிக்கிற தகுதியை நாங்கள் இன்னும் கூட்டிக்கிறதுக்கு நாங்கள் வாசிக்கணும். அப்போ வாசித்தா கூட்டிக்கலாம். அப்போ நாங்கள் வந்து வாசிக்க தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, பயப்படவும் கூடாது. நீங்கள் வந்து எதுக்கும் பயப்படாது, பைபிள் வாசிக்கிறதுக்கு யாரும் பயம். அப்போ
பயப்படக்கூடாது. யாருக்கு நீங்கள் பைபிள் வாசிக்க கொடுத்தாலும் வாசிக்கணும். ஹரிஸ் உங்களுக்கு தான், உங்களுக்கு ரித்தீஷ் 2 பேருக்கும் எல்லாரும் பைபிள் வாசிக்கணும்னு சொன்னால் பயப்படாங்க, வாசிங்க. அப்போ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. அதே போல் என்ன ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் சேர்ப்பின் பண்டிகைக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்சது ஏதாவது செய்வோம். அந்த காணிக்கை பற்றியெல்லாம் யோசிக்காங்க, பெரிய தொகை வரணும் அப்படியெல்லாம் யோசிக்காங்க. முந்தி அப்படித்தான் ஒரு சபைக்கு போகும்போது 14,000 தான் முதல்ல வருது காணிக்கை. வேறு பார்த்தா நாங்கள் சபையில் இருந்து வெளியில் வரக்கூட 6 லட்சத்து கணக்கு ஆச்சு. இந்த என்னது ஒவ்வொரு சாமான்கள்லாம் சரி இப்படி அது நடந்துச்சு. அதுவும் சின்ன சபை தான், அது நடந்துச்சு. அது கர்த்தர் நாங்கள் இந்த பண்டத்தை கொண்டு போய் கொடுப்போம். யார் அந்த 5,000 பேருக்கு உணவளிச்சு சம்பவத்தில் பார்த்து சின்ன கொடியை கொண்டு போய் அந்த 5 அப்பம் 2 மீன் கொண்டு போய் கொடுத்தா அது 5,000 பேருக்கு பெருகிச்சு. அந்த மாதிரி நாங்கள் நினைச்சு செய்வோம். அது செய்யக்குள்ள கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சு கொடுப்பாரு. நீங்கள் அதை பற்றி யோசிக்கக்கூடாது. நான் கொடுத்தேன். நான் ஒரு நாள் எங்களோட வீட்டில் பொண்ணில் இருக்க மீனெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் விட்டேன். மீன் அதை கொண்டு போய் பேக்கெட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தேன். என்கிட்ட இருந்துச்சு இந்த சாரி கப்பு மீன், அந்த பிளேட் அதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு அதை சின்ன கணக்கு போட்டு விட்டேன். ஒரு நாள் கேக் செஞ்சேன். இந்த கேக் அதுவும் நான் செய்ய தெரியும். அப்போ போன வருஷம் கேக் கொடுத்தேன். இந்த வருஷம் அந்த சர்ச் கொண்டு செய்யலை. இந்த சர்ச்சுக்கு இன்னும் நான் செஞ்சேன். அப்போ நீங்களும் செய்யுங்க, எல்லாம் சேர்ந்து செய்வோம். தனியாக செய்யலாம் யாருக்கும் தானே. ஒரு கையில் கை தட்ட முடியாது தானே. அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நாங்கள் இப்பயும் யோசிப்போம். இன்னும் நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு யோசிங்க, என்ன என்னால் செய்ய முடியும் கர்த்தருக்காக அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஒவ்வொரு முறையும் யோசிங்க. இந்த 1 தெசலோனிக்கர் 5:18 உள்ளதையும், அப்புறம் என்னது லூக்கா 17 இயேசு கேட்குறாரு ஒரு கேள்வி, நான் 10 பேர் சொந்தமாக்கி ஒருக்கத்தானே வந்தார். அப்போ நன்றி செலுத்துறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டோம். நன்றி செலுத்துறதுக்கு ஒரு வகை அதற்காக நாங்கள் ஓடுறது தான், வேற ஒன்றும் இங்கே செய்ய முடியாது. 1 தெசலோனிக்கர் 5:18 அந்த எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் வசனமும் லூக்கா 17 வருது. அதுக்கு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதை யோசிச்சு பாருங்கள், இன்னும் உங்களால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி நாங்கள் இப்போ எதுவும் செய்வோம். அன்பு இருக்கும் நிறைந்த கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகள் கூடாக எங்களோடு பேசுனீங்க என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உங்களுடைய வார்த்தைகள் கூடாக இன்னும் வளர கேள்வி செய்வோம். கர்த்தாவே நாங்கள் ஒருபோதும் உங்களுடைய நாமத்தை பயன்படுத்தி ஏதாவது அந்நிய காரியங்கள் வரும்போது நாங்கள் அதை நோக்கி போகாதபடியும் நாங்கள் ஏமாந்து விடாதபடியும் எங்களை காத்துக்கொள்கிற கர்த்தாவே. அதே போல இன்னுமாய் நாங்கள் உங்களுடைய பாதத்தண்டை வந்து சேர உங்களுடைய வசனங்கள் கூடாக எங்களை போஷிக்க கர்த்தாவே. அதே போல எல்லாவற்றையும் நாங்கள் சில நேரங்களிலே தோத்திரம் செலுத்தாமல் போனோம் கர்த்தாவே. நீங்கள் எங்களை எல்லா விதத்திலும் சரியாக படைத்திருக்கீங்க கர்த்தாவே. நாங்கள் உங்களுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க கர்த்தாவே. இன்னுமாய் நாங்கள் எந்தெந்த விதத்திலேயே ஊழியர்களே தாங்க முடியுமோ அவற்றை எங்களுக்கு காட்டும் கர்த்தாவே. அதற்குடாக நாங்கள் ஒவ்வொரு விதத்திலையும் நாங்கள் சேர்ந்து உமக்காக உழைக்க கிருபை சொல்லுங்க கர்த்தாவே. இதுவரையில் நாங்கள் செய்யாமல் போன காரியங்களை மன்னிங்க கர்த்தாவே. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்படைக்கும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென்.